ஹலோ ட்ரேடர்ஸ், நான் உங்கள் திண்டுக்கல் ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 11 டெலிகிராமில் நான் லைவ் மார்க்கெட் அப்டேட் கொடுத்த வீடியோ தான் இது. என்னடா இப்போ போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, மார்ச் 24, 25 போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அன்றைக்கி கொடுத்த டீட்டெயில்ஸ் என்னடா ரெக்கார்டு பண்ண முடியல, ரெண்டாவது வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கனால சரியாக என்னோடய டைமிங் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நீ வரக்கூடிய நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல வீடியோவாக, ஒரு நாலேஜபிள் வீடியோவாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ரெண்டாவது, நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் கால்ஸோ ரெக்கமெண்டேஷனோ நம்ம எதுவும் கொடுக்க போகிறதில்ல. அது முழுக்க எஜுகேஷ்னல் பர்பஸ் வீடியோ தான். நான் மார்க்கெட்டில் என்ன கற்றுக்கிட்டேன், மார்க்கெட் எனக்கு என்ன நாலேஜ் கொடுத்துருக்கு அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துட்டு லாஸில் இருக்கிற ஒரு ட்ரேடர், ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருந்தால் அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் பிளைண்டாக ட்ரேடு பண்ண வேணாம், முழுக்க மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேடு பண்ணுங்கள், அது என்னுடைய ரெக்வெஸ்ட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் மார்ச் 11 டெலிகிராமில் கொடுத்த லைவ் அப்டேட்டு. 24,250 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதை பேஸ் பண்ணி லெவல் கொடுத்துருந்தேன். 24,250 இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த லெவல் டெக்னிக்கல் லெவல். நான் இது நாள் மார்க்கெட்டு அனலைஸ் பண்ணி எடுத்த லெவல்ஸு, அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். ரெண்டாவது, நம்ம எடுக்கிற லெவல் லைவ் மார்க்கெட்டில் சேஞ்சஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம லைவில் ட்ரேட் எடுக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம லெவல் அச்சீவ் பண்ணுறப்ப அதுலேருந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் வெயிட் பண்ணணும். மார்க்கெட்டில் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப முக்கியம், பேராசை இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகலாம். பேராசை இல்லாத ஒரு ஆள் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக முடியும், பொறுமை இருக்கிற ஒரு ஆள் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் 24,200 பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகி, அதாவது 24,180 கிட்ட சஸ்டெயின் ஆகிருந்துச்சு அப்படின்னா, அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் போச்சு அப்படின்னா 24,80 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி ஒரு புட் ஆப்ஷனில் 24,700 24,80 போகும் அப்படின்ற கான்செப்டில் 23,700 கொடுத்துருக்கேன். இது கால்ஸ் எடுத்துக்க வேணாம், இது ஒரு நாலேஜுக்காண்டி, என்னுடைய என்ட்ரி லெவல், டார்கெட் லெவல், எக்ஸிட் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காண்டி. 24,150 ஆக்டர்ஸு குரூஷியல் லெவல்னு சொல்லியிருந்தேன். இது எதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அது லைவில் நான் பார்த்த சேர்த்து சொல்லியிருந்தேன், பட் ஷேர் பண்ண முடியல. இது எங்கே எடுத்திருந்தேன் அப்படின்னா, மார்ச் 10 இந்த லெவல் நம்ம எடுத்திருக்கோம். மார்ச் 10 லெவல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கேப்பில் அந்த லெவல் இருக்காது. 24,400, 24,80 ஆல்ரெடி இந்த லெவல்ஸு ரியாக்ட் ஆகிருக்கனால நம்ம அந்த லெவல் கொடுத்துருக்கோம். லைவ் மார்க்கெட்டில் அது எங்கே பிரேக் ஆகுது, எங்கே சஸ்டெயின் ஆகுது, அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த லெவல் நம்ம டார்கெட் இருக்க முடியும். இங்கே கொடுக்கல 24,180, இங்கே கொடுத்துருக்கு அப்படின்னா அது லைவில் நம்ம கணித்தது. ஸோ 24,250 டச் பண்ண மார்க்கெட், இதுவுமே 24,250 நம்ம கொடுத்துருக்கோம். அங்கேருந்து ரிஜெக்ட் ஆன மார்க்கெட்டு 24,150 வரைக்கும் வரும்னு ஒரு லைன் போடுறீங்க. என்னால் அதை மென்ஷன் பண்ணி போட முடியல மார்ச் 10, பிகாஸ் ஒர்க்கிங் கண்டிஷன். பாருங்கள், அதே மாதிரி 24,150 மார்க்கெட் டச் பண்ணி அங்கேருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் போயிருக்கு. மறுபடியும் மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு. அங்கேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு மறுபடியும் பை ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இது ஒரு க்ரூஷியல் லெவல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். முக்கியமான லெவல், க்ரூஷியல் லெவல்னால் தவறாக எடுத்துக்காதீங்க, முக்கியமான லெவல் அது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த லெவல் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது அச்சீவ் ஆகலை. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த என்ட்ரி டார்கெட்டு, அதாவது 24,300 கால் ஆப்ஷன் எடுத்துருக்கு. இது 24,200. இந்த என்ட்ரி லெவல்ஸ் எல்லாமே நம்ம பாசிபிலிட்டிஸ் தான். மார்க்கெட்டில், லைவ் மார்க்கெட்டில் அங்கே லெவல்ஸ் எப்படி அச்சீவ் ஆகுது அதை பொறுத்து தான் நம்ம இங்கே என்ட்ரி எடுக்க போகிறோம்.
அதை பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுறது, லெவல்ஸ் பிரேக் பண்ணுறது, அதை பொறுத்து தான் நம்ம என்ட்ரி எக்ஸிட்டு எல்லாமே எக்ஸிக்யூஷன் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம கொடுத்த அந்த டார்கெட், ஏற்கனவே செட் பண்ண டார்கெட்டு, அது என்ட்ரி ஆகிருக்கு. என்ட்ரியிலேருந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்து, அதாவது 13ல் என்ட்ரி ஆனது, அதாவது அந்த நேரமாக எக்ஸ்பைரி டேட்டாக கூட இருக்கலாம், எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ஸோ 13ல் கொடுத்துருக்கேன். 13லேருந்து 54 வரைக்கும் டார்கெட் அடிச்சிருக்கு. பாருங்க, மார்க்கெட்டு இன்னும் 24,150லேருந்து 24,300 வரைக்கும் போயிருக்கு. இந்த 2 பாக்ஸ் கேப்பில் மட்டும்தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. இது சைட்வேஸ் மார்க்கெட்டு. சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு அப்புறம் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக அமையும் நம்பணும். ஸோ இந்த லெவல்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது, அதை பேஸ் பண்ணி தான் இந்த 24,150 குரூசியல் லெவலாக கொடுத்துருங்க. இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு அடுத்த லெவலுக்கு போயிடும். பாருங்கள், அதை இந்த லெவல் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 24,300க்கு போன மார்க்கெட்டு மறுபடியும் பிரேக் ஆகி 24,150 பிரேக் ஆகி மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற என்ட்ரி டார்கெட்டு நல்லாவே ஹிட் ஆகிருக்கு. 24,150 பிரேக் பண்ண மார்க்கெட்டு நான் சொன்ன மாதிரி 24,80 ஹிட் பண்ணிருச்சு. நம்ம எந்த லெவல் எடுக்கிறோமோ அதை மார்க்கெட் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகி வெளியில் வர்றது பெஸ்ட்டு. இல்லை நீங்கள் பொசிஷனில் ட்ரேடர் ஆகிங்க அப்படின்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறது நல்லது. 24,000 மேஜர் சப்போர்ட் கொடுத்துருக்கேன். அதையும் மார்க்கெட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில், க்ரீன் கேண்டிலில் ஃபார்ம் ஆச்சு அந்த மார்க்கெட்டு அப்படின்னா ரிவர்சல் எதிர்பார்க்கலாம் போட்டிருந்தேன். அது 24,120 வரைக்கும் அதாவது நம்ம எங்கே லெவல் கொடுத்துருந்தோமோ, அதாவது 24,80 கொடுத்துருந்தோம், அங்கேருந்து ஒரு ரிவர்சல் எடுத்து 120 வரைக்கும் போன மார்க்கெட்டு மறுபடியும் 24,000 வந்திருக்கு. 24,000 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வருது. ஸோ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி கொடுத்த டார்கெட்டையும் தாண்டி மார்க்கெட்டும் நல்ல ரேலி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல யார் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டு பெனிஃபிட் கொடுக்கும். டார்கெட் வைக்காமல் ஸ்டாப் லாஸ் மட்டும் அடித்தா போதும், நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்ற மைண்ட் செட் உள்ள நபர் இந்த ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காரலாம். இல்லை எனக்கு ப்ராஃபிட் தான் வேணும் அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் நீங்கள் சிஸ்டத்தில் கம்பல்சரி சிஸ்டத்தில் டார்கெட்டு ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிடணும். எனக்கு லாஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் உள்ள நபர்கள் இந்த மாதிரி நீங்கள் சிஸ்டம் பேஸ்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பரவாயில்ல, நான் அது மணி மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்ற நபர்கள் ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டு மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் ரேலி ஆகுதோ அதை கேப்சர் பண்ணிக்கலாம். அனதர் பாயிண்ட், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மஸ்ட். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட்டு மைனஸ் ஆகாமல் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே லாஸ் ஆகாமல் இருப்பீங்க. ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். 11:25க்கு கொடுத்துருங்க. இஃப் மார்க்கெட் 24,000 இந்த லெவலை பிரேக் பண்ணால் அடுத்த சப்போர்ட் லெவல் 23,850 எடுக்குன்னு போட்டிருந்தேன். ஒரு ஸ்டாப் லாஸ் ஐ எக்ஸெப்ட் திஸ் ரேலி. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு இதை எக்ஸெப்ட் பண்ணதுனால நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்கல. ஸ்டாப் லாஸ் சேஃப் ஃபார் புக்கிங். ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னு அதாவது டார்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டு சேஃபாக இருக்கும். இதையும் மென்ஷன் பண்ணிக்க. டோஜி ஸ்பாட்டட் இன் 30 மினிட்ஸ் கேண்டில் இஃப் 24,020 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா அது மறுபடியும் 24,080லேருந்து 24,150 வரைக்கும் போக முடியுங்க. பிகாஸ் ஏன்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி மார்க்கெட் ரேட்டான லெவல். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த லெவல் கொடுத்துருக்கோம். இஃப் ஃபெயில்ஸ் அண்ட் பிரேக் 23,980 அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் 24,850.
இங்கேயும் நான் அந்த மென்ஷன் 23,850 நம்பர்ஸ் மாற்றி போட்டேன். 23,850 சப்போர்ட் எடுக்கும்னு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நல்ல ஒரு ரேலி 100 பாயிண்ட் ரேலி கொடுத்துருக்கு. 24,025 அண்ட் 24,980 ரியாக்டர்ஸு சைக்காலஜிக்கல் லெவல்னு சொல்லியிருந்தேன். விச் ஒன் இஸ் பிரேக், இதில் எது பிரேக் ஆகுதோ, அதாவது 24,025 பிரேக் ஆகி மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட்டு அப் சைடும், 23,980 பிரேக் ஆகி கீழே வந்தால் மார்க்கெட்டு டவுன் சைடும் போகும்ன்ற காரணத்துக்காண்டி இது விச் சைடு இஸ் ரேலி, அதாவது 1 மணி 1:15 மணிக்கு தெரியும் அப்படின்னு போட்டிருந்தேன். மார்க்கெட்டில் டைமிங்கு ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி 23,400 புட் ஆப்ஷனுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி மார்க்கெட் கண்டிஷன் பேஸ்டு சொல்லியிருக்கேன். அது நம்ம என்ட்ரி எடுக்கிறது மார்க்கெட் எப்படி அங்கே ரியாக்ட் ஆகுது, நிஃப்டி இண்டெக்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுன்றது பொறுத்து தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். பாருங்கள், மார்க்கெட்டு 24,080 24,000 வந்த மார்க்கெட்டு அங்கேருந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. மென்ஷன் பண்ணியிருக்கேன் 1:05க்கு 30 மினிட்ஸ் கேண்டில் பேட்டர்ன், இது 30 நிமிஷம் கேண்டில் பேட்டர்ன். 2 டோஜி ஸ்பாட் ஆகிருக்கு. 2 டோஜியுமே மேலே அப் சைடு மார்க்கெட்டு மூவ் ஆகலை, டவுன் சைடு டோஜியை பிரேக் பண்ணி மார்க்கெட்டு கீழே இறங்கியிருக்கு. ஸோ மார்க்கெட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண 23,980 கிட்ட வந்து சஸ்டெயின் ஆகிருக்கு. 23,980 ஒரு சைக்காலஜிக்கல் லெவல்னு போட்டிருந்தேன். பாருங்கள், 24,000 இங்கேயும் மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆகாமல் ரிவர்சல் போட்டு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மென்ஷன் பண்ணிக்க மார்க்கெட்டு சஸ்டெயின் 23,980 லெவல். தட் ஒய் ஐ சே திஸ் லெவல் இஸ் சைக்காலஜிக்கல் லெவல்னு சொல்லியிருக்கேன். இது வெறுமனே எடுக்கலை, இதுக்கு முன்னாடி நடந்த மார்க்கெட் பேஸ் பண்ணி தான் அந்த லெவல் நான் சைக்காலஜிக்கல் லெவல்னு சொல்லியிருக்கேன். அது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பாருங்கள், மார்க்கெட்டு 23,930 வரைக்கும் வந்த மார்க்கெட்டு மறுபடியும் 23,980 ரீச் ஆகி அங்கே சஸ்டெயின் ஆகாமல் கீழே இறங்கிருக்கு. இது ஏன் அப்படின்னா மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் மறுபடியும் கீழே கொண்டு வந்துடுவாங்க. ட்ரேடர்ஸுடைய சைக்காலஜி எஃபெக்ட் ஆகும். சரி, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மேலே போகும், ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு எல்லாம் பை சைடு போவாங்க. அங்கே உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹிட் ஆயிரும். அங்கேருந்து மார்க்கெட்டு ரிவர்சல் எடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. மேலே போன மார்க்கெட்டு மறுபடியும் அந்த 23,980 ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து 23,900 வந்திருக்கு. மறுபடியும் அங்கேருந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணி 23,980 போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்குது அப்படின்னு எல்லாமே புட் சைடு எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்காண்டி மறுபடியும் மேலே மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு. இதை லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணால் தான் நீங்கள் எங்கேருந்து லெவல் எடுக்க முடியும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி தான் சொன்ன மாதிரியே நடந்திருக்குங்களா. சைக்காலஜி லெவல் அகெயின் ப்ரூவ்டுன்னு போட்டிருக்கேன். 23,980 மார்க்கெட்டு டச் பண்ணிவிட்டு சஸ்டெயின் ஆகலை, கீழே இறங்கிருச்சு. இறங்கின மார்க்கெட் 23,900 வரைக்கும் வந்து மறுபடியும் 23,980 டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் கீழே இறங்கிருச்சு. அதுதான் நான் சைக்காலஜிக்கல் லெவல் அப்படின்னு போட்டிருந்தேன். அங்கே டச் பண்ண மார்க்கெட்டு மறுபடியும் பாருங்கள், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட்டு 23,850 மார்க்கெட்டு ரீச் ஆகி க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ மார்க்கெட்டில் நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். மார்க்கெட்டு ஒன்லி பாசிபிலிட்டிஸ். நீங்கள் என்ன ப்ரிடிக்ஷன் பண்ணாலும் லெவல்ஸ் எடுத்தாலும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ நீங்கள் எடுக்கிற என்ட்ரி கேண்டில்ஸ் பேஸ்டு இருக்கணும், லெவல்ஸ் பேஸ்டு இருக்கணும், டைம் பேஸ்டு இருக்கணும். அது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா, 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி எடுக்கணும். கேண்டில்ஸ் பேட்டர்ன் தெரியணும். எந்த இடத்துல பை எடுக்கலாம், எந்த இடத்துல செல் எடுக்கலாம், எந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகலாம் அப்படின்ற நாலேஜ் வேணும். அதை இல்லாத நீங்கள் அதை இல்லாமல் நீங்கள் ட்ரேடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் மட்டும்தான் மிஞ்சும்.
நீங்கள் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக முடியாது. மார்க்கெட்டை மட்டும்தான் ப்ளேம் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன மார்க்கெட்டில் தவறு செஞ்சீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக முடியும். இல்லைன்னா மார்க்கெட்டு என்னை லாஸ் பண்ணிடுச்சு, மார்க்கெட் என்னை லாஸ் பண்ணிடுச்சுன்னு புலம்பிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் ட்ரேடு பண்ணுறாங்க, அவங்களுக்கு சரியான நாலேஜ் இல்லை, கற்றுக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் என்ன டெலிகிராமில் அப்டேட் பண்ணேன் அப்படின்ற வீடியோவை நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.